சிந்தனை செல்வன் அவர்களே நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இந்த சட்டம் ஒழுங்கு சார்ந்த பிரச்சனைகள் குறிப்பாக இன்னைக்கு திருநெல்வேலி படுகொலை அப்படிங்கிற இடத்துல பிரதான எதிர்க்கட்சி அதிமுக ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வருது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதில் என்ன நடந்திருக்கு? அல்லது முதலமைச்சர் அதுக்கான பதிலை கொடுத்துருக்காரு, நாங்கள் தீவிரமாக நடவடிக்கை எடுப்போம், எங்களுக்கு உறுதியாக இருக்கிறோம் அப்படின்றாரு. இதை எப்படி அணுக வேண்டியது? ஒரு மிக முக்கியமான பிரச்சனை தொடர்பாக இன்றைக்கி மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் இந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்தால் ஒரு ஆக்கப்பூர்வமான முயற்சி அப்படின்னு தான் நான் அதை பார்க்குறேன். இது மாதிரி விஷயங்கள் அட்ரஸ் பண்ணுறது தான் எதிர்க்கட்சியினுடைய கடமை. அதை கவனமாக அவர் அதை அட்ரஸ் பண்ணியிருக்கிறாரு. இந்த மாதிரி கொண்டு வரப்படுகிற கவன ஈர்ப்பு தீர்மானத்தை அனுமதிப்பது, விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளாமல் தவிர்க்கிறது அப்படிங்கிறது சபாநாயகருடைய உரிமை. அது இன்டர்ன் ஆளும் கட்சியினுடைய அதில் அவங்களுடைய வழிகாட்டுதலும் இருக்கும். ஆனால் இது மாதிரி முன்வைக்கப்படுகிற எந்த விஷயத்தையும் மாண்புமிகு தமிழக முதல்வர் தவிர்த்ததாக எனக்கு தெரில. இப்போ வேங்கைவியல் விஷயமாக நாங்கள் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்தோம். அது அதை தவிர்க்கலை, அதை எடுத்துக்கிட்டாங்க. அது மாதிரி இப்போ அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த சம்பவம் தொடர்பாக கவன ஈர்ப்பு தீர்மானிச்சு. அது மாதிரி இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது ஒரு பொது விவாதத்துக்கு உட்படுத்தப்படுவதை ஜனநாயக பண்போடு முதல்வர் அவர்களும் அதில் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. அவங்க எல்லாரையுமே பேச அனுமதிச்சாங்க. அது மட்டும் இல்லை, 1-2 பேர் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுக்கல. உதாரணமாக பாஜகவில் ஒரு அண்ணன் நயினா நாகேந்திரன் கொடுக்கல. இருந்தாலும் அவர் கைகளை உயர்த்தி கேட்டப்போ அவங்களையும் பேச வச்சாங்க. அதனால் இது ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம்தான்.